I welcome you to learn English. இந்த வீடியோக்கு முன்னாடி பப்ளிஷ் ஆன வீடியோவுடைய கண்டினியூஷன் தான் இது. அதாவது ரிலேட்டட் சென்டென்சஸ் நான் ரிலேட்டட் சென்டென்சஸ் கண்டுபிடிக்கிறது. க்ரீன் கலரில் மார்க் பண்ணியிருக்கிற அந்த சென்டென்ஸ் பாருங்கள், வாட் அ ஒண்டர்ஃபுல் ஜேர்னி வி ஹேட். இது ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். என்ன ஒரு அற்புதமான பயணம் நாம் கொண்டது. வாட் அ ஒண்டர்ஃபுல் ஜேர்னி வி ஹேட். இந்த சென்டென்ஸுடைய ரிலேட்டட் சென்டென்சஸ் நான் ரிலேட்டட் சென்டென்சஸை கண்டுபிடிக்கணும். இதே எக்ஸசைஸ் தான் லாஸ்ட் வீடியோவில் நம்ம பண்ணோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸ். இப்போ வாட் அ ஒண்டர்ஃபுல் ஜேர்னி வி ஹேட், அதுக்கு ரிலேட்டடான சென்டென்சஸ் பாருங்கள். இட் வாஸ் அ ப்ளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அது ஒரு நல்ல இனிமையான எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம். வி மஸ்ட் அரேஞ்ச் லைக் திஸ் எ இயர் ஒன்ஸ். வருடத்திற்கு ஒரு முறையாவது நம்ம இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணணும். அதே மாதிரி அடுத்ததில் பாருங்கள், தெர் இஸ் எ மீட்டிங் ஆன் மண்டே. இது நான் ரிலேட்டட். அந்த கொடுக்கப்பட்ட வாக்கியத்துக்கு நான் ரிலேட்டட். வி saw வேரியஸ் பிளேசஸ். வாட் அ ஒண்டர்ஃபுல் ஜேர்னி வி ஹேட். வி saw வேரியஸ் பிளேசஸ். நாம் நிறைய இடங்களை பார்த்தோம். வி என்ஜாய்ட் எ லாட். அந்த பயணத்தை நம்ம நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸோ வாட் அ ஒண்டர்ஃபுல் ஜேர்னி வி ஹேட், இந்த எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸுடைய ரிலேட்டட் சென்டென்சஸ் நான் ரிலேட்டட் சென்டென்சஸ் கண்டுபிடிச்சோம். ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். க்ரீன் கலரில் மார்க் பண்ணியிருக்கிற அந்த கொஸ்டினை பாருங்கள். அந்த கொஸ்டினுக்கு ரிலேட்டடான சென்டென்சஸ் எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். வாட் டிட் தே கிவ், அவங்க என்ன கொடுத்தாங்க. இதனுடைய கண்டினியூஸ் சென்டென்சஸ். ஃபஸ்ட்டு 3 சென்டென்சஸ்லேருந்து ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க. அதனுடைய கண்டினியூஷன் அடுத்த 3 சென்டென்சஸில் இருக்கும். ஸோ தொடர்ந்து பேசுகிற மாதிரி வரும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வாட் டிட் தே கிவ். தே கேவ் த ஃபைல்ஸ் தட் வி சப்மிட்டட் ஆன் தி அதர் டே. ஓகே, கண்டினியூஸாக வருதா. வாட் டிட் தே கிவ், அவங்க என்ன கொடுத்தாங்க. தே கேவ் த ஃபைல்ஸ், அவங்க ஃபைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. தே கேவ் த ஃபைல்ஸ் தட் வி சப்மிட்டட் ஆன் தி அதர் டே. நம்ம அன்னைக்கு கொடுத்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே அவங்க திரும்ப கொடுத்துட்டாங்க. அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். வாட் டிட் தே கிவ். டிட் தே கிவ் மணி, அவங்க பணம் கொடுத்தாங்களா. ஆர் தி இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ், அல்லது இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ் கொடுத்தாங்களா. ஸ்ட்ரைக் அவுட் பண்ண சென்டென்சஸ், அந்த 2 சென்டென்சஸுமே வாட் டிட் தே கிவ் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு நான் ரிலேட்டட். நவ் லுக் அட் திஸ் க்ரீன் கலர் சென்டென்ஸ். டு டெவலப் யுவர் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில். இந்த சென்டென்ஸ் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. இந்த சென்டென்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 3 சென்டென்சஸ்லேருந்து ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க. அதனுடைய கண்டினியூஷன் அடுத்த 3 சென்டென்சஸ்லேருந்து இருக்கும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். டு டெவலப் யுவர் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில், யூ மஸ்ட் ரீட் மோர் இங்கிலீஷ் சென்டென்சஸ். யூ மஸ்ட் லிசன் இங்கிலீஷ் ஸ்பீச். அதே மாதிரி இன்னொரு செட். டு டெவலப் யுவர் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில், த அதர் 3 லேர்னிங் ஸ்கில்ஸ் ஆர் இம்பார்ட்டண்ட். தட் இஸ் ரீடிங், ரைட்டிங் அண்டு லிசனிங். ஸோ டு டெவலப் அப்படின்னு ஆரம்பித்து அதை ஒரு லாங் சென்டென்ஸாக நம்ம சொல்கிறோம். நவ் லுக் அட் தி க்ரீன் கலர் பேக்ரவுண்ட் சென்டென்ஸ். டேக் வெஜிடபிள் அண்ட் வாஷ் தம். இதனுடைய கண்டினியூஷன் எப்படி இருக்கும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். Take vegetable and wash them, then cut them into pieces and boil them to prepare a dish. இது ஒரு சென்டென்ஸ். அடுத்து, take vegetable and wash them always before using them. It should be cleaned well before cooking. Again, green color backgroundல இருக்கிற சென்டென்ஸை கவனிங்க. Try to understand what is asked. என்ன கேட்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முயற்சி செய்யவும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இதனுடைய கண்டினியூஷன் எப்படி இருக்கும். ரிலேட்டட் சென்டென்சஸ் நான் ரிலேட்டட் சென்டென்சஸ் கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஆஸ்க்டு இன் திஸ் பேராகிராஃப். இஃப் யூ ஃபைண்ட் டிஃபிகல்ட், யூஸ் டிக்ஷனரி. ஓகே, என்ன கேட்டிருக்கு அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முயற்சி செய்யவும். இந்த பேராகிராஃபில்
அதில் ஏதாவது கஷ்டமாக இருந்துச்சுன்னா டிக்ஷனரி யூஸ் பண்ணுங்கள். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஆஸ்க்டு. இஃப் யூ டு நாட், யூ கேனாட் ஆன்சர். ஸோ ரீட் 2 or 3 times. கண்டினியூஸாக வருதா? ஸ்ட்ரைக் அவுட் பண்ண சென்டென்சஸ் பாருங்கள், irrelevant-ஆக இருக்கும். He has secured good marks. அவர் நிறைய மார்க்ஸ் வாங்கிட்டாரு. He has secured good marks. இதனுடைய கண்டினியூஸான சென்டென்சஸ் என்னென்ன, irrelevant சென்டென்சஸ் என்னென்ன? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். He has secured good marks. To achieve this, he worked hard. He sacrificed enjoyments to achieve this. இது ஒரு sentence. He has secured good marks in the public examination and he can easily get an admission in medical. So இது ஒரு continuous ஆன sentences. ஸ்ட்ரைக் அவுட் பண்ண சென்டென்சஸ் பாருங்கள், அது irrelevant-ஆக இருக்கும். they are going to publish the result அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி people are expecting the film much அப்படின்னு இருக்கு. ஸோ ரெண்டுமே நான் ரிலேட்டட். இந்த மாதிரி ரிலேட் பண்ணுற சென்டென்சஸ் இதுக்கு முந்தின வீடியோலையும் பார்த்தோம், இந்த வீடியோலையும் பார்த்தோம். இது ஒரு இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்டிங் எக்ஸசைஸ். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம். Thanks for watching and thanks for your valuable comments.